நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம மதுமிதாவுக்கு வந்து கௌதம் வந்து அவன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத அளவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டாங்க தீபாவளிக்கு அப்படி தாங்க சொல்லணும். கிரண் வந்து ஒரு ஃபோட்டோ எல்லாம் கொடுத்துட்டு அந்த இடத்துல வந்து கலவரத்தை பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்குமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது கௌதம் மதுமிதா எல்லாருமே வந்து அந்த இடத்துக்கு வந்து கதவு வந்து யாரோ காலிங் பெல் அடிக்கிற மாதிரி கேட்குது. இவங்களுக்கெல்லாம் பயமாக போகுது. ஐயையோ! கிரண் வந்துருவான் போலயே! வந்துட்டு அவன் பாட்டுல உண்மை எதுவும் நம்ம மாப்பிள்ளைகிட்ட சொல்லிட்டா பெரிய பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு ரேணுகாலாம் பயந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பயந்த மாதிரியே அந்த இடத்துக்கு கிரண் தான் வர்ற மாதிரி காட்டுறாங்க. போய் கதவை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே வந்து கிரண் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. என்ன வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன், உள்ளெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரணை வந்து உள்ளே கூப்பிட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு கிரண் வந்து ஒரு பெரிய ஃபோட்டோவை வந்து ஃப்ரேம் பண்ணிவிட்டு உள்ளே கொண்டு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது. என்னடா அவன் கையில் ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாம் கொண்டு வந்திருக்கானே, என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரேணுகா வந்து ஆல்ரெடி வந்து அதுவும் இவனும் இருக்கிற ஃபோட்டோவை வந்து நம்ம கௌதம் கிட்ட காட்டணும்னு சொல்லிட்டு இவன் துடிச்சிக்கிட்டு இருந்தான். இப்போ வேறு ஃப்ரேம் போட்டு வந்துட்டானே, என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னங்க வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன், எல்லாமே அமைதியாக இருக்கீங்க, என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து கிரண் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து கௌதம் வந்து கேட்குறாங்க. சார் தான் நல்லவர், படித்தவர் தான் சார். அதாவது நானும் மதுமிதாவும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு, அவளுக்காக ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, சரி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து கௌதம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு மதுமிதா வேறு பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஐயையோ இவன் என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து அந்த கிஃப்ட்டை எடுத்து ஒரு பெரிய ஃப்ரேம் மாதிரி இருக்குது, அதை எடுத்து இருந்தால் மதுமிதான்னு சொல்லிட்டு கொடுக்காங்க. சரின்னு சொல்லிவிட்டு மதுமிதா அதை வாங்கி வச்சுருக்காங்க. என்ன மதுமிதா கிஃப்ட்டை வாங்கிட்டு ஓப்பன் பண்ணாமே வச்சுருக்கீங்களே, ஓப்பன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து கிரண் சொல்கிறாரு. இல்லை இருக்கட்டும், நான் வந்து தனியாக ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது, கிஃப்ட்டில் வந்து ஒன்றுமே கிடையாது, சும்மா ஓப்பன் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட்டு தான் இது, வந்து உங்களை நான் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இதிலேயே தெரிய போகுது, ஓப்பன் பண்ணி காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஐயையோ இவன் வேறு ஓப்பன் பண்ண சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலேயே வந்து நம்ம மதுமிதா வந்து கிஃப்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி மெதுவாக பார்த்தா அதில் வந்து கௌதமி மேமும் இவங்க ஏதாவது மதுமிதாவும் அதாவது ஜோடியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது. நல்ல வேலை அந்த ஃபோட்டோ வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம கிரண் வந்து சொல்கிறாங்க, என்ன சார் மதுமிதாவுக்கு வந்து அந்த கௌதமி மேடம்னா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அந்த கிஃப்ட்டை கொடுத்தேன், இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் இனிமேல் கொடுக்க முடியாதுல்ல, எப்படி பெஸ்ட்டு கிஃப்ட்டாக கொடுத்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கிரண் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இல்லை இதை விட பெஸ்ட்டு கிஃப்ட்டு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்கிறாரு. இதை விட பெஸ்ட்டு கிஃப்ட்டா, அப்படி என்ன கிஃப்ட்டு அப்படின்னு சொன்னோடனே கௌதம் வந்து ஒரு கால் பண்ணுறாரு. கால் பண்ணோடனே நம்ம மதுமிதா கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கிஃப்ட்டு வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நம்ம கிரண் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னது கிஃப்ட்டு வந்துக்கிட்டு இருக்கா, அப்படி என்ன கிஃப்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா காலிங் பெல் அடிக்குது. மதுமிதா போய் கதவை திறங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்க போய் கதவை திறக்காங்க. பார்த்தா உண்மையாகவே வெளியில் வந்து நம்ம இவங்க கௌதமி மேடம் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக்கு. அதோட பார்த்துக்கிட்டே இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.